மிளகாய்த்தூள் காரசாரமாக கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மிளகாய் வாங்கும்போது சில விஷயங்களை கவனிக்கணும். இதில் 2 விதமான மிளகாயை காட்டியிருக்கேன். ஒல்லியாக இருக்கிற இந்த மிளகாய் காரம் கம்மியாக தான் இருக்கும். அகலமாக இருக்கிற இந்த மிளகாய் காரசாரமாக இருக்கும். இந்த மாதிரி டைப் மிளகாயை புல்லட் சில்லின்னு சொல்கிறாங்க. இதில் சில மிளகாய் சிவப்பாக இல்லாமல் இந்த மாதிரி ஆரஞ்சு நிறத்துலையோ இல்லை மஞ்சள் கலந்த நிறத்துலையோ இருந்ததுன்னா அந்த மிளகாயில் பூஞ்சை பாதிப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மிளகாயை தவிர்த்திடுங்க. அஃப்லாடாக்சின் அப்படிங்கிற பூஞ்சை பாதித்த மிளகாயை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கருத்து போய் விதைகளும் நல்லா கருத்து இருக்குது. இந்த மாதிரி மிளகாயை நம்ம மிளகாய்த்தூள் அரைக்கும் போது சேர்க்கவே கூடாது. இந்த மாதிரி மிளகாயை உணவில் சேர்க்கறதுனால கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி பூஞ்சையை நீங்கள் வெங்காயத்துலேயும் பார்க்க முடியும். நிலக்கடலை மக்காச்சோளத்தில் கூட இந்த மாதிரி பூஞ்சை இருக்குது. அதனால் பூஞ்சை பாதித்த மிளகாயை தூக்கி